செயினை காணோம். அப்பனா குழந்தைய தூக்கிட்டு போனது செயினை திருடுறதுக்காக தான் இருக்கும் மேடம். ஆமா மேடம், இப்பெல்லாம் பலூன் தரேன் பஞ்சு மிட்டாய் வாங்கி தரேன்னு சொல்லி தானே குழந்தையோட நகையெல்லாம் திருடுறானுங்க. இல்ல மேடம், நான் செயின்லாம் திருடல மேடம், என்ன நம்புங்க மேடம். ராஸ்கல், செயினை குடுறா. அது எங்களோட சென்டிமெண்ட் செயின். குடுறா. சத்தியமா நான் எடுக்கல மேடம், எனக்கு எதுவும் தெரியாது மேடம். இங்க பாரு, நீயா கொடுத்துடு, இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். மேடம் இப்படி எல்லாம் கேட்டா இவன் செயினை தரமாட்டான் மேடம். போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்க வந்து முட்டியை பேத்தா தான் இவன் செயினை தருவான். போலீஸ்லாம் வேணாங்க. அப்ப செயினை குடுறா. சத்தியமா நான் எடுக்கல மேடம். இவன் கொடுக்கவே மாட்டான் மேடம், நீங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு என்ன நம்புங்க மேடம். செயின் எடுக்கல மேடம், உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கிறேன் மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம் நான் எடுக்கல மேடம், என்ன நம்புங்க மேடம். மேடம் சொல்றத கேளுங்க மேடம். ஏய் வாடங்க. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், நான் ஸ்ரீமதி பேசுறேன். ஹோட்டல் விஜய் பார்க்ல இருந்து கால் பண்றேன் சார். ஏய் அடி வாங்காம கொடுக்க மாட்டியா? நீ கழுத்து நெரிச்சு கொன்றுவோம் பாத்துக்க. என் குழந்தையோட செயினை ஒருத்தன் திருடிட்டான் சார். கேட்டா இல்லன்னு சொல்லி சமாளிக்கிறான் சார். ஆமா சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ப்ளீஸ் சார், அவனை கூட்டிட்டு போயிடுங்க. ஓகே சார். எல்லாரும் நில்லுங்க. ஏய் யாராவது கிட்ட வந்தீங்க, குழந்தைய கீழே போட்டுருவேன். வராதீங்க, வந்தீங்க குழந்தையோட சேர்த்து நானே கீழே குதிச்சிருவேன். வந்தீங்க குழந்தையோட விழுந்துருவேன். குழந்தை உயிரோட விளையாடாத, மரியாதையா குழந்தைய கொடுத்துரு. குழந்தைய ஏண்டா விளக்கணைகளா, இப்ப வந்து குழந்தைய கொடுத்துருன்னு சொல்லுவீங்க. நான் செயினை திருடலன்னு சொல்லும் போது நம்புனீங்களா? என்ன பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க, திட்டுறீங்க, அடிக்கிறீங்க. இத பாருங்க, இப்ப மட்டும் போலீஸ் இங்க வந்துச்சு, குழந்தையோட என்னையும் சேர்த்து பாடிய தூக்கிட்டு போற மாதிரி தான் வரும். பரவாயில்லையா? ஒழுங்கா குழந்தைய கொடுத்துரு, இல்ல உன்ன இல்லனா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? வாடா, இப்ப வா. குழந்தையோட குதிக்கிற, உன்னால என்னடா பண்ண முடியும்? வாடா வாடா. சொன்னா கேளு. வேணாம் வேண்டாம் சார், வேண்டாம் சார், வேணாம் சார். என் குழந்தைய கொடுத்துருங்க ப்ளீஸ். எதுவும் பண்ணிடாதீங்க. என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. நானும் இப்படி தானடா கெஞ்சின. யாராவது என்ன நம்புனீங்களா? நம்மளதானே சொல்லுங்கடா. நான் நம்புறேன்னா உங்களை நான் நம்புறேன். நீங்க குழந்தைய இறக்கி விடுங்க, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இல்ல, நீ குழந்தைய வாங்குறதுக்காக நடிக்கிற. என்ன ஏமாத்தி போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு பாக்குற. என்ன பார்த்தா உங்களை ஏமாத்துவேன்னு தோணுதானா? நான் உங்களை நம்புறேன் முருகேஷ் அண்ணன். நீங்க செயின் எடுக்கல, எனக்கு தெரியும். என் பேரு முருகேசன், உனக்கு எப்படி தெரியும்? குழந்தையோட நீங்க பேசிட்டு இருந்தப்போ நீங்க உங்க பேரு சொன்னீங்க.
குழந்தை கேட்டதுனால தான் பலூன் கொடுக்க தூக்கிட்டு போனீங்க. நான் பார்த்தேன். அதனால தான் சொல்றேன், நீங்க செயினை திருடல. நான் இதை எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். நீங்க கீழே இறங்கி வாங்க. குழந்தை பயப்படுறா பாருங்கண்ணா. வாங்கண்ணா. நீ என்ன நம்புறியா? கண்டிப்பா நம்புறேண்ணா. கீழே வாங்க. அப்ப போலீஸ்? போலீஸ்லாம் வர மாட்டாங்கண்ணா, என்ன நம்புங்க. ஷாம்லா, ஷாம்லா. நல்ல வேலைம்மா, நைஸா பேசி குழந்தைய வாங்கிட்டேன். அதான் குழந்தைய காப்பாத்தியாச்சு இல்ல, அப்புறம் நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இவனை புடிங்கயா, ஸ்டேஷன்ல ஒப்படைப்போம். வாடா வா. அவரை விடுங்க, விடுங்க. அப்பாவிங்க அவரு மனச புரிஞ்சுக்காம இப்படி பண்றீங்க. ஒருத்தரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம, உண்மை என்னன்னு விசாரிக்காம இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. செய்யாத தப்புக்கு ஒருத்தர் மேல பழி போடுறது ரொம்ப கொடுமையான விஷயம். நாளைக்கே இந்த மாதிரி கொடுமையெல்லாம் உங்களுக்கும் நடக்கும். அதை மறந்துடாதீங்க. உங்களோட அப்பாவித்தனத்தை பார்த்தா நீங்க கண்டிப்பா செயின் எடுத்திருக்க மாட்டீங்கன்னு தான் தெரியுது. சென்டிமெண்டா என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த செயின் அது மிஸ் ஆயிடுச்சுன்ற படபடப்புல தான் நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன். ஐ எம் வெரி சாரி. தேங்க்ஸ் துளசி. கொஞ்சம் அவசரப்பட்டு ஒரு அப்பாவிய தண்டிக்க நினைச்சேன். நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் துளசி, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். செயின் இங்க இருக்கு. இந்தாங்க மேடம், இந்த செயினான்னு பாருங்க. ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்லண்ணா, இருக்கட்டும். ரொம்ப நன்றி. உங்களாலதாம்மா எனக்கு மானமே வந்தது. இல்லைன்னா என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பாங்க. அண்ணா கவலைப்படாதீங்கண்ணா, அதான் ஒன்னும் நடக்கல. கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. பரவாயில்லண்ணா, இருக்கட்டும். Hello everyone, welcome back to Grand Indian Wedding Portal Annual Event 2021. டீ பிரேக்ல ஒரு பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு நாம இப்போ வந்திருக்கோம். என்ன சார், அனௌன்ஸ் பண்ணிடலாமா? இப்ப நடந்து முடிஞ்ச கான்வர்சேஷன் மீட்டிங்ல வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. லவ் பர்ட்ஸ் மேட்ரிமோனில இருந்து பேசின மிஸ்டர் சுஸ்மிதா மாதவன் தான் நல்லா பேசினாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஆமா ஆமா, எனக்கு அப்படித்தான் தோணுது. உங்களுடைய எல்லா ஆன்சரும் ஜூரிஸ், சீஃப் கெஸ்ட், கோ கண்டஸ்டன்ட் எல்லாரையும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ கண்டிப்பா நாம தான் வின் பண்றோம். எஸ், ஐ நோ. கேட்டியா என்ன பேசுனாங்கன்னு? கேட்டியா? நான் தான் சொன்னேன்ல, இங்க வரவங்க எல்லாருமே வெல் நாலேஜ்டு பர்சன். உன்னால அவங்கள ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன். அதை கேட்டு என்னால முடியாது சார், எனக்கு அவ்வளோ அறிவில்லைன்னு எம்டி கிட்ட நீ சொல்லியிருந்தா அவர் வேற யாரையாவது கலந்துக்க அனுப்பிச்சிருப்பார்.
நமக்கு கான்ட்ராக்டும் கிடைச்சிருக்கும். பெரிய இவ மாதிரி நான் போறேன்னு முன்னாடி வந்த. இப்ப பாரு, உன்னால கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட் கிடைக்க முடியாம போகுது. என்ன பாக்குற? நான் உண்மையதான் சொல்றேன். நீ பேசினதெல்லாம் மொக்க, வேஸ்ட். ஆக்சுவலா துளசி பேசினதுல இன்னர் ஃபீல் அண்ட் கான்ஃபிடன்ட் இருந்துச்சு. ஆனா எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் தெரியல. ஒருவேளை ஜூரிஸ்க்கு அவங்களோட யதார்த்தம் புரிஞ்சிருந்தா துளசி தான் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, கரெக்டா சொன்னேன். துளசி தான் வின் பண்ணுவாங்க. பாரு, கிராண்ட் இந்தியன் வெட்டிங் போர்ட்டல் ஆனுவல் ஈவென்ட் 2021. இந்த நிகழ்ச்சியில யாரோட ஸ்பீச் எல்லாரையும் கவர்ந்திருக்கு? யாரு வின்னர் ஆகி கோப்பைய வெல்ல போறா? எந்த கம்பெனிக்கு ஸ்டார் வேல்யூ மேட்ரிமோனி அங்கீகாரம் கொடுக்க போறோம்? எந்த கம்பெனி நம்ம கிராண்ட் இந்தியன் வெட்டிங் போர்ட்டலோட டைப் வச்சுக்க போறாங்கங்கறத பாப்போம். வின்னர் யாருன்னு இப்போ நம்ம ஜூரி சொல்லிடுவாங்க. நீங்க எல்லாரும் நாங்க எதிர்பார்த்ததை விட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணீங்க. யாரை செலக்ட் பண்றதுன்னு கொஞ்சம் டஃபாவே இருந்துச்சு. எங்களுக்கு டஃப் கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வின்னர் யாரா இருப்பாங்கன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? ஓகே, அதை நானே சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி லவ் பேர்ட்ஸ் மேட்ரிமோனியிலிருந்து சுஷ்மிதாவும், ஜஸ்ட் லவ் மேட்ரிமோனியிலிருந்து துளசியும் ரொம்ப அருமையா பேசினாங்க. அவங்க 2 பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஏன் அவங்க 2 பேரையும் தனியா மென்ஷன் பண்ணி சொன்னேன்னு யோசிக்கிறீங்களா? அவங்க 2 பேரோட ஸ்பீச் அண்ட் ஆன்சர்ஸ் ரொம்ப அருமையாகவும் ஆழமாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவங்க 2 பேரும் தான் வின்னர்ஸ் யாருன்னு டிசைட் பண்றதுக்கு எங்களுக்கு டஃப் கொடுத்தது. இப்ப 2 பேர்ல யாரை வின்னரா செலக்ட் பண்றதுங்கிறதுல எங்களுக்கு குழப்பம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா டீ பிரேக்ல நாம எல்லாரும் ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு உள்ள வந்திருக்கோம். அந்த சம்பவம் குழப்பமா இருந்த எங்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்துச்சு. இப்ப எங்களுக்கு டஃப் கொடுத்த 2 பேர்ல யாரு வின்னர்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். துளசி. எஸ், துளசி தான். மட்டும் இல்ல, வெளியவும் நம்ம எல்லாரோட மனசையும் கவர்ந்த துளசி தான் கிராண்ட் இந்தியன் வெட்டிங் போர்ட்டல் ஆனுவல் ஈவென்ட் 2021 வின்னர். ஆக்சுவலா துளசி சொன்ன ஆன்சர்ல ஒரு இன்னர் ஃபீல் இருந்துச்சு. கல்யாணங்கிறது எல்லாரும் ஷார்ட் டைம் ஹாப்பினஸாவும் லாங் டைம் கடமையாவும் நினைச்சுதான் ஆன்சர் பண்ணீங்க. ஆனா துளசி தான் 2 மனசும் ஒத்து போனா மட்டுமே கடைசி வரைக்கும் கணவன் மனைவியா இருக்க முடியும்னு ஹாப்பினஸையும் லாங் டைமா நினைச்சு பேசினாங்க. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல எந்த மாதிரி வேணாலும் பிரச்சனை வரலாம். அதை ஸ்பான்டினியஸா திங்க் பண்ணி யாரு கரெக்டா ஹேண்டில் பண்றாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுல துளசி இஸ் வெரி குட் எம்ப்ளாய். ஒரு ப்ராப்ளத்தை ஈஸியா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க ப்ராப்ளமே கிரியேட் ஆகாத மாதிரி எல்லா கல்யாணத்தையும் நடத்தி வைப்பாங்கன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே சார்? எஸ், ஆஃப் கோர்ஸ். சோ
ஃபைனலா எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சு கிராண்ட் இண்டியன் வெட்டிங் போர்ட்டல் ஆனுவல் ஈவென்ட் 2021ஓட அவார்டை தட்டிட்டு போன துளசிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கொண்டு துளசியை மேடைக்கு அழைக்கிறோம். Congratulations, Tulsi. Are you happy? Thanks. கிராண்ட் இண்டியன் வெட்டிங் போர்ட்டல் ஆனுவல் ஈவென்ட் 2021ஓட வின்னரான துளசிக்கு அவார்ட் கொடுக்க சீஃப் கெஸ்ட் மிஸ்ஸஸ் ஸ்ரீமதி மணிவாசகம் மேடம் ப்ளீஸ். Congratulations. மேடம், எங்களுடைய அவார்ட் எப்பவுமே சரியானவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். அந்த வகையில இந்த வருஷம் ரொம்ப டேலண்டான ஒருத்தருக்கு அவார்டும் அவங்க கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் போய் சேர்ந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். Congrats. Thank you. Okay. Thank you, sir. இந்த வருஷம் ஜஸ்ட் லவ் மேட்ரிமோனில இருந்து வந்த துளசி அவார்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வருஷம் யாருங்கிற எதிர்பார்ப்போட இந்த ஈவென்ட் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. Congrats, Tulsi. All the Thank best. you. ஆல் தி பெஸ்ட். Thanks. Congrats, Thank Tulsi. you. Congrats. Hi, thank you. Congratulations, Tulsi. Congrats, Tulsi. Thank you. ஆமாம்மா, கண்டிப்பா துளசி ஜெயிச்சிருவா. எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா, பைரவி அவ கூடவே இருக்காலம்மா, அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். அண்ணே, துளசி தான் என்ன ஃபோன் பண்றா. பேசுமா. துளசி, அம்மா, நான் ஜெயிச்சிட்டேம்மா. நான் ஜெயிச்சிட்டேன். நீ சொன்ன மாதிரியே நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணதுக்கு எனக்கு பலன் கிடைச்சிருச்சுமா. நீ ஜெயிச்சிருவேன்னு தெரியுமா? நீ ஜெயிச்சிருவேன்னு தெரியும் துளசி. ஆமாம்மா, உன் பொண்ணு யாருன்னு நிரூபிச்சிட்டேன். நான் நிரூபிச்சிட்டேன். சிவகாமி குடுமா, நானும் பேசுறேன். நான் தான் சொன்னேன்ல, துளசி வின் பண்ணிட்டியாம்மா? ஆமாப்பா. தெரியுமா, நீ வின் பண்ணிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. ஏன்னா பைரவி உன் கூடயே இருக்கால்ல, அவ உன்னை மகளா ஏத்துக்கிட்டான். அதனால அவ மகளை தோக்க விட மாட்டான், எனக்கு நல்லா தெரியுமா. அம்மாவோட அக்கறையும் உங்களோட ஆசீர்வாதமும் தான்ப்பா என்ன ஜெயிக்க வச்சிருக்கு. துளசி, எனக்கு சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னே தெரியலம்மா.